குட் மார்னிங். ஹேவ் அ கிரேட் டே. காலங்காத்தால ஜன்னல் உட்காந்து என்னம்மா செய்கிறேன்றீங்களா? இயற்கையை ரசிக்கிறேங்க. இன்றைக்கி என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம்ங்க, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், கர்டு, ப்ரெட்டு தான். இதெல்லாம் போதுமாம்மா லஞ்சுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பத்தாது தான். ஸ்கூல் முடிச்சு 3:00 வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்து தான் ரைஸ் சாப்பிடுவா. நான் ஏன் ஸ்கூலுக்கு ரைஸ் வச்சு கொடுக்குறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் மற்ற குழந்தைங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, பிரெட் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. இவன் மட்டும் ரைஸ் எடுத்துகிட்டு போனால் இவளை மட்டும் வித்தியாசமாக பார்க்குற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள். அதனால தான் நான் அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். தாராவை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேங்க. அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்ருக்காங்க. இங்கே உள்ள வீடெல்லாம் எப்படி கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வுட்டில் தாங்க கட்டுறாங்க. செவுரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி செங்கல் வச்செல்லாம் இருக்காதுங்க. இந்த செவுரை தட்டி பார்த்திங்கனாலே டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே அட்டை தான். 2 சைடு அட்டை வச்சு நடுவில் அந்த நைலான் பஞ்சு மாதிரி வச்சுருவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூசிலாந்து ரொம்ப குளிரான நாடு. இங்கே எப்போவுமே வீட்டுக்கு வெளியில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், வீட்டுக்குள்ளே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். வீட்டுக்குள்ளே எப்போவுமே கொஞ்சம் இதமான சூட்லேயே தான் இருக்கும். தெரியாமல் கூட நம்ம டோரையோ விண்டோவையோ திறந்து வச்சிட முடியாதுங்க. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே ரொம்ப குளிராயிடும். என் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இந்த ரோட்டில் பாருங்களேன், யாராவது ஒருத்தராவது வராங்களான்னு பாருங்களேன். இந்தியாவிலலாம் என் பொண்ணை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வீட்டுக்கு போனேன்னா அவ்வளோ பேரை மீட் பண்ணுவேன். கசன்னு இருக்கும் ரோட்டில். இந்த சைடு பஸ்ஸு போகும், இந்த சைடு ஒதுங்க கூட இடம் இருக்காது. இங்கே அப்படியே ஆப்போசிட்டு. இந்த ரோடு எனக்காகவே போட்டு வச்ச மாதிரி ஃப்ரீயாக நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள்.